இந்தியாவோட மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஹியூண்டே கிரெட்டா தான் நம்பர் 1 அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் இதே செக்மெண்ட்ல போட்டி போடுறதுக்காக 2 புதிய கார்கள் ஒரே நாள்ல லான்ச் ஆயிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். முதல்ல நாம பார்க்க போறது 2026 ஸ்கோடா குஷாக். குஷாக்கோட பாப்புலாரிட்டி குறைஞ்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நெசசரி அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த நிறுவனம். ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் ரீடிசைன் பண்ணப்பட்ட ஹெட் லாம்ப்ஸ் டாட்டட் லைட்டிங் எலமெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கோடாவோட குளோபல் டிசைன் லாங்குவேஜோட இந்த கார் ஒத்து போகுது. அண்ட் மேலும் ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் BMW ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இந்த டிசைன் இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் தவிர்க்க முடியல. இதன் காரணமா இந்த குஷாக் இன்னுமே ஷார்ப்பரா மாறி இருக்கு. ஸ்கோடாவோட சிக்னேச்சர் பேட்ச் போனட்ல இன்னுமே கண்டினியூ ஆகுது. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்ல. பேனல் லெவல்ஸ்லயும் எந்த விதமான மாறுதல்களும் இல்ல. ரியர் எண்ட்லயும் மேஜர் விஷுவல் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. கன்வென்ஷனலான ஸ்கோடா பேட்ஜிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு illuminated ஸ்கோடா லெட்டரிங்கை கொடுத்திருக்காங்க. ஸ்பிளிட் LED டெயில் லாம்ப்ஸ் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுது. இன்சைட் லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்ல அப்படின்னாலும் ஸ்கோடா நிறுவனம் அவங்களுடைய ஃபீச்சர் லிஸ்ட்டை சிக்னிஃபிகண்டா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கிளாசிக் பிளஸ், சிக்னேச்சர், ஸ்போர்ட் லைன், பிரஸ்டீஜ் மற்றும் மான்டி கார்லோ அப்படின்னு டிஃபரெண்டான வேரியன்ட்ஸ்ல கொடுக்குறாங்க. இதுல முக்கியமான விஷயமா என்ட்ரி லெவல் வேரியன்ட்ல இருந்தே சன்ரூஃப் கொடுக்குறாங்க. அப்டேட் பண்ணப்பட்ட குஷாக்ல அப்கிரேடட் சவுண்ட் சிஸ்டம், ஆம்பிளிஃபையர் மற்றும் சப் வூஃபரோட கொடுத்திருக்காங்க. கூகுள் பவர் 10-inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ரியர் சீட்டுக்கு பெரிய அடிஷனா மசாஜ் ஃபங்க்ஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது இந்த செக்மெண்ட்ல முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். பவர் ட்ரெயின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த மாதிரி 1 லிட்டர் TSI மற்றும் 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த காரை பவர் பண்ணுது. ஸோ ஓவராலா ரெஃப்ரெஷிங் லுக் மற்றும் ஃபீச்சர் அடிஷன்ஸோட 2026 ஸ்கோடா குஷாக் லான்ச் ஆயிருக்கு. மறுபக்கம் டொயோட்டா நிறுவனம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் எஸ்யூவியான அர்பன் க்ரூசர் பெல்லாவை இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மாருதி சுசுகியோட விட்டாராவை பேஸ் பண்ணதுதான் இந்த கார் அப்படின்னாலும் முதல் முறையா டொயோட்டாவோட எலக்ட்ரிக் காரா இந்த கார் லான்ச் ஆயிருக்கு. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் எண்டை கம்ப்ளீட்டா ரீவொர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப மாடர்ன் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்ல இருக்கு இந்த புதிய பெல்லா. சைட் ப்ரொஃபைல்ல சேம் விட்டாரா அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காங்க. ரியர் எண்ட்லயும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்ட் ரெப்ளிகாவா இருக்கு மாருதி சுசுகி கார்கள் மாதிரியே. டொயோட்டா லோகோவை தவிர விட்டால இருந்த அனைத்து ஃபீச்சர்ஸையும் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. பேட்டரி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 49 மற்றும் 61 kWh பேட்டரி பேக்ஸோட மேக்ஸிமம் 543 km ரேஞ்சோட இந்த காரை கொடுத்திருக்காங்க. லான்ச்சை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய் செலுத்தி நீங்க இந்த காரை புக் பண்ண முடியும். ஜனவரி எண்ட்ல இருந்து இந்த காரோட டெலிவரிஸ் எதிர்பார்க்கப்படுது. பிரைசிங்கை டொயோட்டா நிறுவனம் இன்னும் அறிவிக்கல. ஒரு சில நாட்கள்ல வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல லான்ச் ஆயிருக்கிற இந்த 2 புதிய கார்கள்ல உங்களுடைய ஃபேவரட் எது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.